ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி வித் அம்மு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நெல்லியாம்பதி பார்ட் 3 vlog தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செகண்டும் உள்ள இடங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு செகண்டில் உள்ள எல்லா இடங்களும் பற்றி நான் டீட்டெயிலாக செம்மையாக போட்டிருக்கேன். அப்போ இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு போன வழி வந்து பார்த்திங்கன்னா நெல்லியாம்பதி ஃபாரஸ்ட் வழியாக நம்ம நெல்லியாம்பதிக்குள்ளே வந்துட்டோம். அடுத்து ரெண்டாவது நம்ம போன இடம் பார்த்திங்கன்னா சீதர்குண்டு வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம போனோம். மூணாவது நம்ம அங்கேருந்து இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா கேஷவம்பாறை வியூ பாயிண்ட் அப்படிங்கிற இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். அப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம சீதர்குண்டு வியூ பாயிண்ட்லேருந்து அங்கேருந்து வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குது. அழகான ஒரு தேயிலை தோட்டம், அதாவது தேயிலை தோட்டம் தான் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு வியூ பாயிண்டில் இந்த ஒரு டேர்னிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம ஃபோட்டோஸுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல லுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அதோட வளைவு எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் வரவங்க எல்லாம் இந்த ஒரு வளைவில் மட்டும் தான் நிப்பாட்டிட்டு இதுக்குள்ளே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா பசேன்னு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கும். இந்த மாதிரி தேயிலை தோட்டத்துக்குள்ளெல்லாம் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷூ அந்த மாதிரிலாம் போட்டு வர நல்லது, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கவும் நல்லது. ஏன்னா இந்த மாதிரி அட்டை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த ரத்தத்தை குடிக்கிற அந்த அட்டை இருக்குது பார்த்திங்களா, அது இந்த மாதிரி குளிர் பிரதேசங்கள்லாம் நிறைய இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் அதை பார்த்து தான் வந்தோம். அப்போ இந்த மாதிரி குளிர் பிரதேசத்துக்குலாம் வரும்போது நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கிறது நல்லது. முக்கியமாக இந்த மாதிரி தேயிலை தோட்டங்களும் அதே மாதிரி நீர்வீழ்ச்சியில் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம பார்த்துக்கிறது நல்லது. இப்போ நம்ம வர வழி, அதாவது சீதர்குண்டுக்கு போகிற வழியும் சரி, ரிட்டன் வர வழி இந்த தேயிலை தோட்டம் தான். நாங்கள் போகும்போதே இதை பார்த்துட்டு தான் போனோம், நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ரிட்டன் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப பச்சை பசேன்னு அப்படியே சும்மா சூப்பராக இருந்தது சுற்றி பார்க்குறதுக்கு. நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய எடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு இடமா கூட இருக்கலாம். நாங்கள் அங்கேருந்து ஒரு இந்த வழி பார்த்திங்கன்னா நம்ம கேஷவம்பாறை போகிற வழி தான். அதுலேருந்து மெயின் ரோட்லேருந்து நாங்கள் லெஃப்ட் கட் பண்ணிவிட்டு ஒரு தேயிலை தோட்டம் எஸ்டேட் இருக்குது பார்த்திங்களா, அங்கே நாங்கள் சரி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போ அங்கே இருக்கிற ஒரு அண்ணா சொன்னாங்க, அந்த இடத்துல காட்டெருமைகள் இருக்குது பார்த்திங்களா, பைசன்ஸ், அதெல்லாம் அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கு தேயிலை தோட்டத்துக்குள்ளே, அப்போ அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு நம்ம வந்ததுக்கு இது ஒன்று பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தீப்பும் ரிட்டன் எடுத்துட்டோம். சரி போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ பைசன்ஸ் பார்த்திங்கன்னா நெல்லியாம்பதியில் நிறையா இருக்குது. நான் சொன்ன மாதிரி யானைகள், இந்த மாதிரி காட்டெருமைகள் இந்த மாதிரிலாம் நிறையாவே இருக்குது. அதுவும் முக்கியமாக அந்த தேயிலை தோட்டத்துக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காட்டெருமைகள்லாம் மேயறது நம்ம லக்கு இருந்தால் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். வால்பாறையிலே சரி, அதே மாதிரி இந்த நெல்லியாம்பதி இந்த மாதிரி தேயிலை தோட்டங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி காட்டெருமைகள்லாம் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பைசன் இங்கே தான் இருக்குது, அப்போ பார்க்கலாம் வாங்க. அப்போ நம்ம நெல்லியாம்பதி காடை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நிறைய யானைகள், அதே மாதிரி இந்த காட்டெருமைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்மளோட லக்குன்னு தான் சொல்லலாம். நம்மளோட லக்கு இருந்தால் அப்படின்னா நம்ம எங்கே வேணால் பார்க்க நிறைய சான்ஸ் இருக்குது. அது முக்கியமாக இந்த மாதிரி தேயிலை தோட்டங்களில் காட்டெருமைகள்லாம் நிறைய இருக்கும். அப்போ உள்ளே போகும்போது கேர்ஃபுல்லாக போகணும், ஏன்னா அதுங்களாம் படுத்துருக்குங்க, அப்போ நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யானைகளும் அதே மாதிரி தான், கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். நம்ம லக்கு இருந்தால் பார்க்கலாம், அவ்வளோதான். அப்போ நம்ம ஒரு ஜங்ஷன் வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேஷவம்பாறை அந்த வியூ பாயிண்ட் போகிறதுக்குள்ள வழிகள்லாம் இங்கே நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய ஒரு ஹேங்கிங் வாட்டர் ஃபால்ஸ், அது இல்லாமல் ஹேங்கிங் பிரிட்ஜ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குதுன்னு கூட போட்டிருக்கு. நம்ம ரைட்டில் போனோம் அப்படின்னா கேஷவம்பாறை, லெஃப்ட்டில் வந்தோம் அப்படின்னா சீதர்குண்டு போகிற வழி. அப்போ நம்ம லெஃப்ட்டில் இருந்து தான் நம்ம வந்திருக்கோம், அதாவது சீதர்குண்டு தான் வந்திருக்கோம். இனி ரைட் ஜங்ஷனில், அங்கேருந்து ஜங்ஷன்லேருந்து ரைட் கட் பண்ணிவிட்டு நம்ம நேராக கேஷவம்பாறைக்கு போயிட்டுருக்கோம். இப்போ போகிற வழிகளும் பார்த்திங்கன்னா காடு மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு அனிமல்ஸை பார்க்க நிறையாவே சான்ஸ் இருக்குது. இப்போ கொஞ்சம் தூரம் தான் அந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லுமே ரைட் சைட்லாம் பார்த்திங்கன்னா காடு மாதிரி தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தண்ணி வர மாதிரிலாம் சின்ன சின்ன சப்தம் வந்துகிட்டே இருந்தது. நம்ம இந்த ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக போனோம் அப்படின்னா கேஷவம்பாறை வியூ பாயிண்ட் போகலாம். அது மாதிரி ஹேங்கிங் பிரிட்ஜுன்னு இருக்குது, அதுக்கும் போகலாம். அடுத்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அங்கேயும் போகலாம். ஆனால் நாங்கள் டைம் இங்கேயே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் நேராக கேஷவம்பாறைக்கு தான் போகிறோம். அடுத்தது தான் ஹேங்கிங் பிரிட்ஜும் அதே மாதிரி அந்த வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது. அந்த இடத்துக்கு நாங்கள் போகல. ஸோ அடுத்தது
அங்கே போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு போகலான்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்லாம் போனோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம ஒவ்வொரு டூரிசம் பிளேஸ் அந்த இடத்துல இருந்து நிறைய சின்ன சின்ன கிராமத்துக்குள்ளெல்லாம் போனோம் அப்படின்னா ரொம்பவே அழகான இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். ரொம்ப ப்ரைவசியாக நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா ஃபீல் பண்ணுறதுக்கு. அப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கேஷன் பாறை அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட்டுக்குள்ள ஒரு ஜங்ஷன்ட்டு வந்துட்டோம். இது வந்து ஒரு சின்ன ஜங்ஷன் தான். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய டாக்ஸி அது இதுன்னு எல்லாம் அவைலபிளாக இருக்குது. சின்ன கடைகள் இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து பெரிய ஒரு தேயிலை ஃபேக்ட்ரி இருக்குது. ஓகே, தேயிலை ஃபேக்ட்ரி வந்து நம்ம போயிட்டு வந்துட்டு பார்க்கலாம். அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா கேஷவம்பாறை வியூ பாயிண்ட்டு. சைட்லலாம் பார்த்தா தெரியும், அதான் அந்த தேயிலை தோட்டம். தேயிலை தோட்டத்தில் உள்ள ஃபேக்ட்ரி தான் அதுவும். அப்போ அங்கேருந்து நம்ம நேராக போகலாம் இன்னைக்கு கேஷவம்பாறைக்கு. இங்கேயும் டைம் வந்து பார்த்திங்கன்னா காலைல 8 மணிலேருந்து ஈவினிங் அந்த டைமிங் வந்து அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 15 ரூபா, 2 பேத்துக்கு 30 ரூபா அந்த மாதிரி இதில் தான் போடுறாங்க. பைக் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, பார்க்கிங் ஃபீஸ்லாம் கிடையாது. நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு மட்டும்தான் இங்கே ஃபீஸ் இருக்குது. அப்போ ஃபீஸ் வாங்கிட்டு நம்ம போயிடலாம். அதாவது வந்து அவங்க அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ரொம்ப நேரம் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ டைமும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, 4 மணியோட அது க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நானும் சந்தீப்பும் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். இங்கே உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த என்ட்ரிலேருந்து நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ரைட் சைட்லாம் ஃபுல்லாக ஒரு காடு மாதிரி தான் தெரியும். அதாவது ஒரு ட்ரெக்கிங் போனால் எப்படி இருக்கும், ஒரு ட்ரெக்கிங் போகிற பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய போர்டில் வந்து நோ என்ட்ரி, அதே மாதிரி நோ ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அந்த மாதிரிலாம் கூட போட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இங்கேயும் அனிமல்ஸ்லாம் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போர்ட்லலாம் வந்து நோ என்ட்ரி அப்படின்னு போட்டிருந்தாங்களே, ஏன்னா அதெல்லாம் உள்ளே வந்து ஒரு ட்ரெக்கிங் போகிற இடமாவாக தான் இருக்கும். அதனால தான் வெளியாளுங்களுக்கு வந்து இது அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் அந்த இதில் நம்ம நடக்கிற மாதிரி வரும். 1 கிலோமீட்டர் கூட இருக்காது, ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கிற அளவில் இருக்குது. கொஞ்சம் தூரம் நம்ம நடந்தால் போனோம். நடந்து போகிற தூரமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே வந்து காடுகள் இருக்கிறதுனால நல்லா நம்ம ஒரு ஃபீல் பண்ணிட்டு போகலாம். நல்லா ஒரு ட்ரெக்கிங் போகிற மாதிரி சூப்பராக இருக்கும், அந்த ஒரு என்ஜாயாக இருக்கும். இதே நம்ம நல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லா ஒரு அந்த தனியாக அந்த ஒரு பயம் இருக்காது. ஸோ ஒரு ஜாலியாக எல்லாத்திட்டையும் பேசிட்டு சூப்பராக போயிட்டுருக்கலாம். சிங்கிளாக வந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த மாதிரி இடத்துலலாம். அப்போ நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்ன ஒரு பங்களா மாதிரி இருந்தது. அதாவது கெஸ்ட் ஹவுஸாக என்னன்னு தெரியல, ரிசோர்ட் மாதிரி நல்லா இருந்தது. ஸோ அப்போ நான் சந்தீப்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இது வந்து அந்த காலத்தில் அந்த இங்கிலீஷ்காரங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கட்டினது. ஏன்னா அந்த மாடல் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சத்தெல்லாம் கூட வந்துச்சு. எனக்கு சின்னதாக பயமாக போயிடுச்சு. அப்புறமேட்டு வந்து பார்த்தா அது வந்து ரொம்ப இடிஞ்சு போனனால அதை ப்ளாக் பண்ணிட்டாங்க, அந்த இடமே வந்து இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஷவம்பாறை இந்த வியூ பாயிண்ட்டுக்கெலாம் வந்துட்டு இங்கெல்லாம் வந்து ரிசோர்ட்லாம் எடுத்து தங்குற மாதிரிலாம் கூட இருந்திருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். நல்ல பெரிய ஒரு பங்களா மாதிரி தான் இருந்தது, பார்த்தாலே தெரியும். நல்லா ஹைட்டில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் ஜன்னல் அது இதுன்னு எல்லாம் உடஞ்சி போய் கிடந்தது, காடு பிடிச்சி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாறை தான் இருக்கும். இந்த மாதிரி பாறையில் ஏறி தான் நம்ம அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போய் பார்க்குறது. பாறைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வழுக்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி பாறைகள் வந்துட்டு ஒரு மாதிரி வர்ற போட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம சூப்பராக ஏறி போகலாம். அதிலலாம் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது ஷூஸ்லாம் போட்டு வந்தோம் அப்படின்னா ஏறுறதுக்கு இறங்கிறதுக்குலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக 2 பேருக்குமே. அப்போ அதனால இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது அது கொஞ்சம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே ஏறி வந்துட்டோம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த சைடு வந்து ஒரு காடு, அந்த காடு வந்து அப்படியே பறந்து போகிற மாதிரி நல்லா இருக்குது. ஃபுல்லு பறந்த வெளி மாதிரி அவ்வளோ நல்லா இருந்தது இந்த பாறையிலேருந்து பார்க்கும்போது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்கடையெல்லாம் வந்துட்டு சின்ன அந்த நான் சொன்னேன்ல ரிசோர்ட் மாதிரி அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. ஏன்னா முன்னெல்லாம் வந்து இருந்திருக்காங்க, ஸ்டே பண்ணியிருக்காங்களான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அது எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம இங்கெல்லாம் வந்து பார்க்கலாம், வியூ பாயிண்ட்லாம் வந்துட்டு உள்ளே போய் நல்லா என்ட்ரி பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கேஷவம்பாறை. இங்கேருந்து நம்ம வந்து கீழே இறங்கி அந்த வியூ பாயிண்டில் வந்து நமக்கு நல்லா சேஃப்டியெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து கூட நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடி வந்து நான் சொன்னேன் பார்த்திங்களா, பாப்பாவுக்கு இந்த சாப்பாடு விட்டுறதப்போ நாங்கள் ஒன் டே ட்ரிப் அங்கே வந்துட்டு போனோன்னு சொன்னேன்ல ஃபேமிலியோட. அப்போ அந்த டைமில் வரும்போது பார்த்திங்கன்னா பனி மூட்டமாக இருந்தது. அப்படியே பனிலாம் இறங்கி இங்கெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. அவ்வளோ பனியாக இருந்தது. ஃபுல்லுமே இந்த மேகமூட்டங்கள்லாம் பறந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே நிற்கவே அவ்வளோ கூலிங்காக இருந்தது. அந்தளவுக்கு இருந்தது அன்றைக்கி கிளைமேட்டாக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல வெயிலாக இருந்தது. ஆனால் வெயில் இருந்தும் தெரிஞ்சிக்கல, காற்று அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நமக்கு தெரிஞ்சிக்கல. நானும் சந்தேகங்க வந்தோன்னே அதான் பேசிகிட்டு இருந்தோம், எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது பாருல, அந்த கிளைமேட்டுக்கும் இப்போ இருக்கிற இடத்துக்கும் எவ்வளோ கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் கண்டிப்பாக மழைக்காலத்துலலாம் நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய இங்கே அதாவது பனிமூட்டங்கள்லாம் நிறைய இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே ஒரு கம்பி மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு இது மாதிரி. அந்த கம்பி பிடிச்சி நம்ம கீழே இப்படி இறங்கி வந்துடலாம். ஏன்னா பாறைகளாக இருக்கிறதுனால நம்ம பயப்படாமல் இறங்கி வரதுக்கு சைடில் வந்து ஒரு கம்பி மாதிரி அவங்க ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே பிடிச்சி நம்ம சூப்பராக இறங்கி வந்துடலாம். இறங்கி வந்துட்டோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் தான் அங்கே காட்டுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துலேருந்து நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கலாம். குழந்தைங்க அந்த மாதிரி கூட்டு போனால் நமக்கு பயம் கிடையாது. ஏன்னா நல்லா பெருசாக ஹைட்டாக நல்லா சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம செகண்ட் பார்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதாவது சீதல்குண்டம் அந்த வியூ பாயிண்ட் வந்து தெரியும். அங்கேருந்து பார்த்தோன்னா அங்கேருந்து ஆப்போசிட்லேருந்து ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த கேஷம்பர். அதாவது ஒவ்வொரு மலைகளும் தாண்டி மறைஞ்சு போகிறது தான் ஒவ்வொரு வியூ பாயிண்ட்ஸ் இருக்கிற இடமே. அப்போது இங்கேருந்து பார்த்தோன்னா ஃபுல்லு மலைகள் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு, வேறு ஒன்றுமே தெரில. ஆனால் அதுவும் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த இடத்துலையும் நமக்கு இந்த வியூ பாயிண்ட் போட்டனால கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம பக்காவாக பார்த்துக்கலாம். இல்லைனா அந்த இது பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ டேஞ்சராக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். ஏன்னா வந்துட்டு கீழே ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ ஆழமாக இருக்கும். அதாவது நம்ம ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஹைட்டில் தான் இருக்குது இந்த மலையும். அப்போது எவ்வளோ கீழே தான் இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கலாம். அப்போ அதனால் இவ்வளோ தூரம் நம்ம ஏறி நின்று கூட பார்த்துக்கலாம். நல்லா சேஃப்டியாக தான் இருக்கும், ஒன்றும் பயப்பட வேணாம். அப்போ ஃபேமிலியோடு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுற ஒரு ட்ரிப்பாக தான் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு. நல்ல ஒரு இடங்கள். அப்போ அதனால் இந்த மாதிரி இடங்கள்லாம் மிஸ் பண்ணாதீங்க. நெல்லியாம்பதியில் இன்னும் பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது. அப்போ மெயினான இடங்கள் வந்து நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி நெல்லியாம்பதியில் வந்து நம்ம பார்க்கல, அதாவது பார்க்காத நிறைய இடங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்போ இந்த இடம் வந்து நம்ம பார்த்தாச்சு. அப்போ இப்போ நான் காட்டுறேன் பார்த்திங்கன்னா, இந்த கிளிப் தான் வந்து நான் இன்றைக்கி பாப்பாங்களோடலாம் கூட்டிகிட்டு வரும்போது மன்சூன் டைமில் எடுத்தது. அப்போ இந்த இடத்துல தான் நான் எடுத்தேன். பனி மூட்டம் எப்படி இருக்குது பார்த்திங்களா, பனிலாம் பேஞ்சு அப்படியே ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. அதனால தான் நாங்கள் அன்றைக்கி கீழெல்லாம் அந்த வியூ பாயிண்ட் அந்த கம்பி போட்ட இடத்துக்கு கூட நாங்கள் இறங்கலை, மேலேருந்தே பார்த்துட்டு வந்துட்டோம். அப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். அப்போ நிறைய பேருக்கு அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி கிளைமேட்டில் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால் மழை டைமு கேரளாவில் எப்படி மழை டைம் அந்த மாதிரிலாம் பார்த்து நம்ம வந்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நிறைய பேர் கிளம்பிட்டாங்க அங்கேருந்து. அப்போ நாங்கள் 2 பேர் மட்டும் தான் அங்கே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அப்போ நாங்களும் அங்கேருந்து பேசிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்த வழியில் தான் நம்ம வந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தா தெரியும் எவ்வளோ லாங்காக 2 சைடுமே வந்து காடுகள் தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து நம்ம ட்ரெக்கிங் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க நிறைய பேர். அவங்களாம் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் அந்த ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆஃபீஸில் வந்து நம்ம கேட்டுட்டோன்னா அவங்க அதுக்குரிய அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டோம், நம்ம வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்தோடனே நான் சொன்ன தேயிலை ஃபேக்ட்ரி இதுதான். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டீ தூள்லாம் இருக்குலாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இங்கே தான் ரெடி பண்ணி பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. ஃபுல்லுமே தேயிலை தோட்டங்கள் இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ இந்த கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலியோடு வந்தப்போ எடுத்தது தான். இது வந்து கரெக்டாக நான் இப்போ நின்று பார்த்திங்கன்னா இந்த தேயிலை ஃபேக்ட்ரிலாம் தெரியல, இங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருந்ததே தெரியாமல் இருந்தது. அந்த அளவுக்கு பனி பெஞ்சிட்டு அவ்வளோ இதாக இருந்தது. அப்போ இப்போ வந்ததுக்கும் அப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நீங்களே பார்த்துக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டைமில் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வரலாம். நாங்கள் இப்போ வந்தப்போ டைம் கரெக்டாக 5:15 ஆகிடுச்சு வெளியில் இங்கே வந்தப்போவே. அப்போ இந்த மாதிரி தான் இருந்தது. அன்றைக்கெலாம் நாங்கள் வந்தப்போ ஒரு 3 மணி ஆகும்போவே அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் இருந்தோம். நாங்கள் பனிமூட்டமாக அவ்வளோ அருமையாக இருந்தது. கூலிங்கு சொல்லவே முடியல, அந்தளவு கூலிங்காக இருந்தது. அது இல்லாமல் சின்ன மழையும் பெஞ்சிட்டு இருந்தது அந்த டைமில். அப்போ தேயிலை தோட்டங்களுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஷவம்பாறை அந்த வியூ பாயிண்ட் இருக்குது. ரொம்ப ஒரு அருமையான இடம். அடுத்து வந்து நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டு நேராக போயிட்டுருக்கோம். இந்த வழியில் போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ், அது இல்லாமல் அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ்லாம் இந்த வழியில் தான் இருக்குது. அப்போ இங்கே வந்து ஏவிடியோட அந்த டீ தூள் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது அப்படின்னு கூட போட்டிருந்தாங்க. நம்ம டைரெக்டாக போனோம் அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியில் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ பார்த்தா தெரியும் எவ்வளோ ஒரு அழகான இடம் பாருங்கள். அப்படியே வால்பாறை போன மாதிரி தான் இருக்குது. நம்ம பாலக்காடு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயந்தான். அடுத்து வந்து நம்ம இப்போ நான் தேயிலை தோட்டம் வழியாக போனேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து நாங்கள் அன்றைக்கி ஃபேமிலியோடு போனப்போ இந்த மாதிரி தான் இருந்தது. கிளைமேட் அவ்வளோ அருமையாக இருந்தது. ஒரு பஸ் வந்தால் கூட எங்களுக்கு கண்ணுக்கு தெரில. அதாவது இந்த இடத்துல தான் வந்து போன தடவை வந்தப்போ அந்த வீடியோ எடுத்தேன். அப்போது அதுக்குரிய டிஃப்ரென்ஸ் தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணேன். அப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கண்ணுக்கு எட்டுற வர அவ்வளோ அழகாக இருந்தது, பச்சை பசேர்னு. அப்போது ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு நாளே போதும். வீக்கெண்ட்லேயே வந்து நம்ம ஒரு நாள் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வியூ பாயிண்ட், இந்த மாதிரி இடங்கள், அதே மாதிரி இந்த ஹேங்கிங் பிரிட்ஜு, வாட்டர் ஃபால் எல்லாம் நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். இதுலேருந்து இந்த போகிற வழியெலாம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டம்
தோட்டங்கள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம சூப்பராக வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்குலாம் வாங்க. நம்ம சீதார்குண்டா இருக்கட்டும், கேஷவம்பாறையாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம இப்போ போகிற அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ், வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையான இடங்கள் தான். இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள இடங்களுக்குலாம் நம்ம வீக்கெண்ட்லாம் வந்து செலவு பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். மனசுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி வீடியோவில் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். அப்போ இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி நான் நெல்லியாம்பதியில் ஒவ்வொரு பாட்டும் உங்க கூட ஷேர் பண்ண வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். அப்போ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பாய்.